हेलो, हेलो। निर्मला मैम எப்படி இருக்கீங்க மேம்? अ, हाय सुबह मैम, मैं ठीक हूँ मैम। இந்த ஹிந்தில பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேம்? சரி, உங்கள இன்ட்ரோ பண்ணிக்கோங்க மேம். मेरा हाय हेलो, मेरा नाम निर्मला। मैं हिंदी सीखना चाहती थी। यूट्यूब में सुबह मैम वीडियो देखकर क्लास ज्वाइन की। मैं एचसीएल में सीनियर मैनेजर हूँ। மேம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஹிந்தினா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஹிந்தியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்க? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? மேஜர் டிஃபரன்ஸ் இருந்துச்சா? ஹிந்தி வந்து எல்லாம் ஒரு சாதாரண லாங்குவேஜ். அதாவது ஒரு மூவியோ இல்ல பாட்டோ பார்த்தோ இல்ல வந்து மத்தவங்க பேசுறத பார்த்தோ கத்துக்கலாம்னு நினைக்கலாம். அது சாதாரணமா பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வொர்க் பண்ணும்போதும், மத்த எம்ப்ளாயீஸ் கிட்ட அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க பேசும்போதும் நம்ம அந்த ஹிந்தி யூஸ் பண்ண முடியாது. ம். ஏன்னா நம்ம மரியாதையா பேசுறோமா, ஆ ப்ராப்பர் ஹிந்தி தான் பேசுறோமான்றது தெரியாது. ம். அந்த இடத்துல இப்போ வந்து மூவிஸ்ல எல்லாம் பார்த்தா, தும்முன்ற வார்த்தை ரொம்ப இயல்பா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஆப்ன்றத ரொம்ப மரியாதையா இருக்கும் ஆஃபீஸ்ல. ம். ஸோ அந்த டிஃபரன்ஸ், அந்த நுணுக்கம், அது எனக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ம். ம். அது கரெக்ட். நீங்க முன்ன சீனியர் மேனேஜர்னா நீங்க டீல் பண்ற ஆளுங்க உங்களை விட மேல இருப்பாங்க இல்ல உங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க. ஆமா. அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேச முடியும். அப்படிதான் பேச முடியும். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வெரி குட். அது தவிர ஆஃபீஸ்ல வந்து அ ஒரு சில நேரங்கள்ல நம்மளே கூட தமிழ்ல வந்து கன்வர்ஸ் பண்ணிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லுவோம். ம். ஆனா ம். இப்ப அவங்க அந்த மாதிரி அவங்க ஹிந்தில அவங்களுக்கு சரியா இன்னொருத்தருக்கு புரிய வைக்கும்போது பேசுவாங்க இல்லையா? அப்ப எனக்கு ஓகே. தெரியாது. இப்ப என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு. ஓகே. ஓகே. உங்க டீம் எல்லாம் நார்த்ல இருக்காங்க இல்லையா மேம்? என்னோட டீம் வந்து நார்த்ல 50% லக்னோல இருக்காங்க. இன்னொரு 50% சென்னையில இருக்காங்க. ஓகே. லீடர்ஷிப் எப்பவுமே ஷேரிங்கா தான் இருக்கும். சோ நீங்க அவங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மீட் மாதிரி வரும்போது ஒரு 10 பேர் 12 பேர் ஒரு மீட்ல இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து ஹிந்தில டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா? கண்டிப்பா மேம். ஏன்னா நமக்கு இருக்கிற அதே சேலஞ்ச் தான் அவங்களுக்கும். இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது எப்படி அவங்க வந்து மீட்டிங்ல வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து என்ன சொல்ல வரீங்கன்னு பெர்மிஷன் கேட்டு சொல்லுவோம். அது மாதிரி தான் அவங்களும். ஏன்னா ஜூனியர் பீப்புளுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது அவங்க லீடர்ஷிப்ல அவங்க ஹிந்தில சொல்லிட்டு மறுபடியும் அதை வாங்கி எங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ இப்ப அந்த பேரியர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உள்ள போய் இந்த கான்டெக்ட் தான் பேசுறாங்கன்னு ஓரளவுக்கு புரியுது எனக்கு. ஓகே. வெரி குட், வெரி குட். வேற எங்க மேம் நீங்க ஹிந்தி யூஸ் பண்றீங்க? அது போக நீங்க கேப்ல ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, கேப் டிரைவர் கிட்ட நான் வழி சொல்லுவேன் அப்படின்னு. ஆமா மேம். அங்க இப்போ யூஸ் பண்றீங்க? ஆமா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஹிந்தினா ஒரு லாங்குவேஜ் தான் நமக்கு தேவையில்லன்னு நெனச்சிருப்போம். அதனால கூட அப்படி யோசிக்காம இருந்திருக்கலாம். ஆ பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் செக்யூரிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஒரு 6 மாசத்துல என்கிட்ட தமிழ் பேசிருவாங்க. நான் வருஷக்கணக்குல கூட அவங்க கிட்ட நான் நல்லா ஒரு வார்த்தை கூட ஹிந்தி பேச முடியல. அவங்க எக்விப் ஆயிடுறாங்க. நம்மள எக்விப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அவங்க ரெடி ஆயிடுவாங்க. மேபி சர்வைவல் கூட இருக்கலாம். ஆனா இப்போ அவங்களோட என்னால கனெக்ட் பண்ண முடியுது. அவங்க ஈஸியா அவங்க கிட்ட பேச முடியுது. ஒரு எம்ப்ளாயின்றத தாண்டி நம்ம என்னதான் ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ரேப்போ தேவைப்படுது மேம். வேற லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு ஹிந்தி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட், கரெக்ட். அண்ட் இன்னொன்னு அவங்க தமிழே பேசிட்டாலும் அவங்க நமக்கு தெரியாம பேசணுங்கிறதுக்காக ஹிந்தி பேசினா அது புரியாம நம்ம நிக்கிறது அது நல்லா இருக்காது. அதுவும் பேசுறோம் பேசல அது இட்ஸ் செகண்டரி திங். இன் கேஸ் நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏதாவது பேசும்போது நம்ம எம்ப்ளாய் பண்றவங்க நமக்கு கீழே நமக்கு வேலை வச்சிருக்கிறவங்க அட்லீஸ்ட் என்ன பேசுறாங்கன்னா நமக்கு புரியணும். கரெக்ட் மேம். ஏன்னா அவங்களுக்குள்ள பேசும்போதும் மேபி அவங்க சொல்லணும்னு நினைக்கலாம், சொல்ல வேணாம்னு நினைக்கலாம். பட் ஆஸ் பர் ரூல் இங்கிலீஷ் தான் பேசணும். ஆனா யாரும் பேசுறது கிடையாது. அவங்க இப்ப செக்யூரிட்டி லெவல்ல அவங்களால இங்கிலீஷ் பேச முடியாது மேம். ஆமா. தமிழ்காரங்களும் அந்த தப்பு பண்றோம் இல்லன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் how we are communicating to others. How we are connecting with people to understand that, empathize that. ரியல் இன்ஸ்டன்ட் என்ன ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்ல, why they are delaying, why they are making mistake, அது மாதிரி கேட்கும்போது I used to analyze a lot of cases. அப்படி பண்ணும்போது ஜூனியர் பீப்புள் நம்ம not able to get what I am asking. நான் என்ன கேட்கறேனே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஹிந்தில ட்ரை பண்ணுவோம். பட் அதுவுமே கூட சரியா போச்சான்றது எனக்கு தெரியாது. கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கேர்ஃபுல்லா இருக்க, யோசிச்சுட்டு தான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஹிந்தில அவங்களுக்கு தப்பா கம்யூனிகேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால ஒரு முறை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்றதோ இல்ல வந்து கேட்கறதோ அந்த மாதிரி
அந்த அவேர்னஸ் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நான் தப்பா பேசக்கூடாதுன்ற அவேர்னஸ் இருக்கு எனக்கு. பிகாஸ் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. வெரி குட், வெரி குட். மேம், நான் கிளாஸ்ல வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பேன். பட் நமக்கு டைமே இருக்கிறது இல்லை கிளாஸ்ல. சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கே அளவா இருக்கு. ஒன்று, நான் என்ன அப்சர்வ் பண்ணனா மேம், உங்களுக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. நீங்க 0ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒன்று. செகண்ட்லி, 0னா 0 மேம், பெர்ஃபெக்ட் 0. செகண்ட்லி, நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணிட்டு வருவீங்க, அது ஃபுல்லா தப்பா இருக்கும். நான் வந்து இல்ல மேம் இப்படி இல்லைன்னு சொன்னா சில பேருக்கு வந்து அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா எடுத்துக்குவாங்க. பட் யூஆர் அ ஸ்போர்ட். நீங்க அதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வாங்கி திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டுமா மேம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி கேட்பீங்க. நான் மறுபடியும் ட்ரை பண்ணட்டுமா, மறுபடியும் சொல்லட்டுமா அப்படின்னு. ஸோ யூஆர் சோ கன்சிஸ்டன்ட் ஈவன் தோ யூ குடன்ட் டூ. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருந்தது உங்களுக்கு. ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அது எப்படி மேம் சமாளிச்சீங்க? ஹவு டு யூ ஓவர் கம்? அதுதான் மேம், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கத்துக்கணுங்கிற ஆர்வம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் யார்கிட்ட நம்ம படிக்கிறோன்றதும் ஒண்ணு இருக்கு. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு எல்லா ப்ரொஃபஷன்ஸும் அப்படிதான் மோஸ்ட்லி. பட் சம்வாட் ஐ சோ அட்ராக்டட் டு யூ மேபி. அது என்னன்னா அந்த டெடிகேஷன், நீங்க சொல்லி கொடுக்குற விதம், கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே நீங்க ட்ரீட் பண்றீங்க கிளாஸ்ல எல்லாரையுமே. அதே சமயத்துல யூ ஆர் மெயின்டைனிங் தட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். வரலன்னா சொல்லணும், அது மாதிரி. இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ஏதோ போறோம் ஹிந்தி கத்துக்கிறோன்ற மாதிரி இல்லாம ரொம்ப டெடிகேட்டடா இருக்கு அந்த கிளாஸஸ். அப்படி இருக்கும்போது ஐ ஷுட் ஆல்சோ பி ரெஸ்பெக்ட். அந்த அப்புறம் ஃபாலோஅப்ஸ் இருக்கும் உங்ககிட்ட, இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புறது, ஆஃப்லைன்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது, நான் சொன்னா அதை கரெக்ட் பண்ணி திரும்ப எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. அந்த ரெஸ்பான்ஸ், அந்த அட்டாச்மெண்ட், அதுதான். அது மாதிரியே நான் உள்ள வந்துட்டேன், அந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன் உங்ககிட்ட, அப்படி சொல்லலாம். கரெக்ட், கரெக்ட். உங்க எஃபோர்ட்டும் இருக்கு மேம். நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங். நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும். 6 to 7 கிளாஸ்னா எனக்கு தெரியும். ஐ எம் ஆல்சோ ஹோம் மேக்கர், ரைட்? நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் நம்ம இன்னொரு டாஸ்க் எடுத்துதான் ஆகணும். we are all home makers. ஸோ எனக்கு தெரியும், காலைல 6 மணிக்கு கிளாஸ்க்கு வரணும். நீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி நீங்க ஆஃபீஸ் கிளம்பி போகணும். யூஆர் ஆல்ரெடி அ சீனியர் மேனேஜர். ஸோ அதுக்கு என்ன எஃபர்ட் நீங்க போடணுமோ கொடுத்தீங்க, அந்த எஃபர்ட் கொடுத்தீங்க. அதுதான் ரிசல்ட் மேம். நான் ஒரே ஆளா கத்தி பிரயோஜனம் இல்லை இல்லையா? எல்லார்கிட்டயும் கலெக்டிவா படிக்கிறோம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம கிளாஸ்ல எல்லாரும் வருவாங்க. everybody is having their own style of learning, understanding the pattern. நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு அந்த ஆர்டர் நீங்க தொடங்கும் போதே யார் இன்னைக்கு டார்கெட் பண்ணும், யார் இன்னைக்கு எனேபிள் பண்ணும் பேசுறதுக்கு, அது மாதிரி வருவீங்க ப்ரிப்பேர்டா. ஆமா. சோ தட்ஸ் ஹவ். அது ரொம்ப நீங்க ஸ்ட்ரக்சர்டா பண்றதுவே அது மாதிரி. நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்னஸ்ட்னு வீட்லயே நான் நிறைய திட்டு வாங்குவேன், ஆஃபீஸ்லயும் வாங்குவேன். ஏன்னா there is no perfect அப்படின்னுவாங்க. பட் ஆனா எனக்கு அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போகும்போது ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவேன். நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் சோ கரெக்ட் ஐ வுட் சே. ஆனா கூட ரொம்ப டெடிகேட்டடா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு வராங்க ஒரு விஷயத்தனா, அது மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்கும் போல இருக்கு. அதனால நீங்க அப்படிதான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பீங்க. ஹிந்தி கிளாஸ்னா ஜஸ்ட் ஸ்போக்கன் ஹிந்தி தானே, நம்ம இல்லாம அட்டெண்டன்ஸ் கொடுப்பீங்க, எங்களோட ப்ரோக்ரஸ் வந்து கொடுப்பீங்க. அப்புறம் வந்து யார் இன்னைக்கு ரொம்ப லோவா இருக்காங்களோ அவங்களை தூக்கி விடுறதுக்காக அவங்கள ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எடுத்துட்டு வருவீங்க. ஆமா, நான் திடீர்னு வருவேன், அன்பிரிப்பேர்டா வருவேன், நீங்க என் பேரை கூப்பிடுவீங்க. அப்படி அது மாதிரி நிறைய என்ன எனேபிள் பண்ணிருக்கீங்க பேசுறதுக்கு. அடுத்த நாள் நான் ரொம்ப சேச்சா நேத்தே அசிங்கமா போச்சு, நீங்க படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருவேன். வெரி குட் மேம், வெரி குட். தட்ஸ் வாட் மேம். எனக்குமே என்னன்னா, நல்லா பேசுறவங்க ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஹிந்தி ஒரு நாலேஜோட இருக்கும். 10% 20% அவங்க தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருப்பாங்க. லாங்குவேஜ் ஆப்டிடியூடுங்கிறது தனி இல்லையா மேம்? உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருந்தா அவங்க லாங்குவேஜ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து லாங்குவேஜ் ஆப்டிடியூட் இருக்கும். இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவரு வந்து டாக்டர் மேம், வெட்டனரி டாக்டர். அவருக்கு லாங்குவேஜ் ஆப்டிடியூட் இருக்கு மேம். அவரு ஃபர்ஸ்ட் வீக்லயே கொஞ்சம் அவரோட பிக்கப் நான் கவனிச்சேன், நல்லா பண்ணிட்டாரு. அவரு பேசிடுவாருங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே தெரியும் மேம். பட் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ் மேம் எனக்கு. யாரு பேசிடுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க பேசுறதை விட யார் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க பேசும்போது அந்த சக்சஸ், அந்த டேஸ்ட் வேற மேம். ஐ வாஸ் சோ ஹாப்பி. நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதும் ஓகே மேம், இன்னொரு 2 வீக்ஸ் போகும்போது மேம் சூப்பர். இன்னும் கோர்ஸ் பாக்கி இருக்கு இல்லையா மேம்? ஆல்ரெடி யூ வாஸ் கான்ஃபிடென்ட். எஸ் மேம். இன்னும் போகும்போது இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க மேம். உங்க கேப் டிரைவருக்கு நீங்க ஹிந்தில வழி சொல்லணும், எப்படி சொல்வீங்க மேம்?
அவருக்கு தமிழ் தெரியாது. समटाइम्स लाइक कभी कभी नया कैब ड्राइवर आता है, वो मुझसे रूट पूछता है. वेरी गुड. पूछते हैं. नावलूर से कोलत्तूर रास्ता माउंट रोड, आई यूज्ड टू से दैट माउंट रोड तक जाइए, बाद में मैं बताऊंगी. माउंट रोड से लेफ्ट लीजिए, सीधा ICF तक जाइए, आगे सीधा जाइए, अन्ना सिलाई में राइट, फिर दूसरा राइट. ओके. दूसरा राइट, रुकिया भाई घर आगे. சூப்பர் சூப்பர். கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு ஹிந்தில எப்படி சொல்லணும் மேம்? கஸ்டமர் फीडबैक देखकर प्रॉब्लम को सॉल्व करना चाहिए था. வெரி குட். 4 நாள் ஆச்சு, ஏன் இன்னும் சால்வ் பண்ணல? 4 दिन हो गया, क्यों प्रॉब्लम सॉल्व नहीं किया? திரும்ப திரும்ப ஒரே தப்பு தான் பண்றீங்க. बार बार एक ही गलती करती हूँ. இதுக்கு மேல என்னால டைம் கொடுக்க முடியாது. और टाइम नहीं दे सकती हूँ. Congratulations மேம். we are just halfway through. இன்னும் கோர்ஸே மிச்சம் இருக்கு. so you're so confident. இன்னும் இம்ப்ரூவ் ஆவீங்க. நீங்க எப்படி மேம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க? மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அவங்க வேற ஏதாவது நம்ம கோச்சிங்ல எந்த கோச்சிங்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சாலும் அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? உங்களுக்கு உங்களோட செல்ஃப் டவுட், செல்ஃப் பிலீஃப் கம்மியாகும் போது, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கம்மியாகும் போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இதுல உங்களோட டேக்அவே என்னன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் மேம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும். மோஸ்ட்லி எப்படின்னா மெட்டீரியல் வந்து பிரிண்ட் எடுத்து பக்கத்துல வச்சுப்பேன். அதுல பென்சில்ல நோட் பண்ணிப்பேன். எப்பெல்லாம் வந்து நீங்க சொல்றது இல்ல மத்தவங்க சொல்றது புதுசா எதுவும் சொல்லும் போது அங்க அண்டர்லைன் பண்ணி எழுதிப்பேன் பென்சில்ல. அப்புறம் புரிஞ்ச வரைக்கும் கேட்டுட்டு நான் கவனிப்பேன். நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. புரிஞ்ச வரைக்கும் அங்கங்க என்ன புரியுதோ பிஃபோர் தட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கடன்னு தமிழ்ல எழுதிருப்பேன். புரியாத வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி யாராவது நீங்க சொல்ல கரெக்ட் பண்ணும் போதும் அங்கேயும் அடிஷனலா எழுதிப்பேன். எஸ்பெஷலி வந்து எனக்கு வேர்ப் நல்லா புரியும், ஆனா கனெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கிற இடத்துல வந்து எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் மேம். கனெக்டர்ஸ் போட மாட்டாங்க ஹிந்தில. அந்த கனெக்டர்ஸ் போடுறதுக்கு வந்து என்ன பேட்டர்ன்ல வரும், எங்க வரும்ன்றத நான் அப்சர்வ் பண்ணி எழுதிப்பேன். அது தவிர்த்து மெட்டீரியல் வந்து அன்னன்னைக்கு கிளாஸ்ன்றதை விட பிஃபோர் போயிட்டு அப்படி வந்தாதான் வந்து அது நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ரிவிஷன் அது கொஞ்சம் பண்ணணும் எல்லாரும். அது பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் அபார்ட் ஃப்ரம் தட் மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமான்தாரி சே, நேர்மையா சொல்லணும்னா அது மாதிரிலாம் நிறைய வார்த்தை இருக்கும். அதுக்கு வேற என்ன தமிழ்ல வேற என்ன இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி யோசித்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அது சொல்லும் போது அப்படி எழுதிடுவேன். அப்படிதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு இல்லையா? சில நேரத்துல கொஞ்சம் லீனியரா யோசிக்க கூடாது. கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அது மாதிரிலாம் எழுதிப்பேன் நான். மல்டிபிள் ஒரு வேர்ப மல்டிபிள் இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் எழுதிப்பேன். ஸோ ஆல் அலாங் தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிப்பீட்டடா படிக்கணும். 1 நிறைய எழுதணும். 2 அடிக்கடி ரிவ்யூ பண்ணணும். ஈவன் டைம் சென்சர் இருந்தாலும் நீங்க சொல்றதும் அதுதான், நான் சொல்றதும் அதுவாதான் இருக்கும். சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். ஆல் தி பெஸ்ட். உங்க கம்யூனிகேஷன் எல்லாமே ஹிந்தில மாற போகுதுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். Congratulations. Official communication எல்லாமே. Thank you. கண்டிப்பா. Thank you so much ma'am. Thank you ma'am. Thank you very much.